ஜெம் டிவி நடத்தும் இதயம் மேட்ரிமோனியலுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவை என்று முன்னோர்கள் கூறுவர். ஆனால் இந்த நவீன காலத்தில் பல உள்ளங்களை இணைக்கும் இதயம் மேட்ரிமோனியலின் செயல்பாடு இன்னும் தொடர்கிறது. இந்த விழாவில் பல அருமையான மற்றும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. அன்றைய கால திருமண வாழ்க்கையும் இன்றைய கால திருமண வாழ்க்கையும் என்ற சுவாரஸ்யமான தலைப்பில் கலந்துரையாட வருகின்றனர் கவியரங்க பேச்சாளர் திருமதி மஞ்சுளா அவர்கள் மற்றும் ஆன்மீக பேச்சாளர் செல்வி தமிழ்மொழி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி நடத்தும் இதயம் மேட்ரிமோனியல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறோம். மறுபடியும் அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படின்னா அன்பு அரண் ரெண்டும் நிறைஞ்சதுதான் வாழ்க்கை, இல்வாழ்க்கை அப்படிங்கிறது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் ஒரு திருமணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நல்லபடியா அமைஞ்சிட்டா, அதாவது நம்மளுடைய இல்வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நல்லபடியா நமக்கு அமைஞ்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கையே மொத்தமா மாறிடும் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அத்தியாயம் தான். அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்லபடியா அமையணும், நல்லா நடக்கணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா இதயம் மேட்ரிமோனியில கண்டிப்பா உங்களுடைய பதிவுகளை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம திருமண வாழ்க்கை அன்றும் இன்றும், அதாவது அன்னைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஜெம் தொலைக்காட்சி நடத்தும் இதயம் மேட்ரிமோனி திருமண தகவல் மையம் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த திருமணம் அன்றும் என்றும் என்கின்ற நிகழ்ச்சியில நேயர்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப அழகான ஒரு முன்னுரையோட தொடங்கி இருந்தீங்க. திருமணம் அப்படின்னு சொன்னாலே 1000 காலத்து பயிர் அப்படின்னு நம்ம கொண்டாடுவோம். நம்ம ஒரு வயசு பசங்க ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரே கேள்வி என்னன்னா, எப்போ கல்யாண சாப்பாடு போட போற? சாப்பாடு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமானா இல்ல, அந்த கல்யாண சாப்பாடு அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிதான் பாக்குறோம். அப்போ இந்த கல்யாணம் அப்படின்றது இந்த வயசு பசங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவா இருக்கும். அந்த கல்யாணம் காதல் அப்படின்னு சொன்னாலே ஒரே பரவசமா குதூகலமா அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு ஒரு ஹார்மோனுடைய அந்த சுழற்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. அப்போ திருமணம் அப்படின்றது காலந்தோறும் எப்படி இருக்கு, திருமணம்னா என்ன, அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமா ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு திருமணம் அப்படின்றது 2 பேர் சார்ந்த விஷயமான்னு கேட்டா இல்ல, கண்டிப்பா இல்ல. 2 மனம் இணைவதுதான் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காதலுக்கும் அதே தான் நம்ம சொல்லுவோம். காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் உண்டு, அல்லது வீட்டுல பார்த்து நிச்சயம் பண்ற திருமணங்களும் உண்டு. அப்போ இந்த கல்யாணம் அப்படின்றதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அறிஞர்கள்லாம் ஒரு கருத்தை சொல்றாங்க. என்னன்னா, கல்யாணம் அப்படின்ற சொல்லுக்கு ஏன் திருமணம் அப்படின்ற ஒரு சொல் வச்சாங்க, ஏன் அப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு கேட்டா, பெண்மை மணக்கிறது, அதனால்தான் அந்த கல்யாணம் அப்படின்ற மங்களத்தை திருமணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த திருமணம் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு அற வாழ்க்கை. வள்ளுவர் தான், எதுக்கு எடுத்தாலும் வள்ளுவர் தான் நமக்கு துணையா நிக்கிறார். இப்ப வள்ளுவர் இல்லாம நம்மளால எதையுமே தொட்டு போகவே முடியாது. வள்ளுவர் தான் சொல்றாரு, அற வாழ்க்கைனா எதுங்க? தானம் பண்றதா, தவம் பண்றதா, வேள்வி பண்றதா, அல்லது வேற யாருக்காவது படிப்பு சொல்லி கொடுக்கறதா அப்படின்னு கேட்டா, கல்யாண வாழ்க்கையே அறம்தான். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? விட்டு கொடுத்து போறது, பரஸ்பரம் அன்பு பாராட்டுறது, குழந்தை வளர்ப்பு. இந்த உலகத்துல நம்ம விட்டுட்டு போகக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா 3 தான். என்னன்னா, 1 நாம வாழ்ந்த வீடு, 2வது நம்முடைய பிள்ளைகள், 3வது நாம் எழுதிய நூல்கள். இதைத்தான் இந்த உலகத்துக்கு நம்மளால விட்டுட்டு போக முடியும். அப்போ குழந்தைகளை நம்ம இந்த உலகத்துல விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ குழந்தை அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆமா, மங்களம் என்ப மனைமாட்சி அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள்ல அத நன்மக்கட்பேறு தான் ஒரு செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பது, அதற்கான அடித்தளம் எது அப்படின்னா ஒரு திருமணம். நீங்க ஆண்களோ பெண்களோ அவங்க மன அமைதியோடு பரஸ்பரம் அன்பை வளர்க்கணும் அப்படின்னா ஒரு அழகான குடும்ப அமைப்பு முறை, ஒரு அழகான கல்யாணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இதயம் மேட்ரிமோனியில நீங்க கூட சொன்னது போல யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு வயசு இருக்கோ அவங்க பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அழைத்து செல்லும். அதுக்காக தான் இதை நம்ம பெருமையா பேசுறோம். திருமணங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
முதல்ல நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ பையன் வீட போய் பார்க்கறது, பொண்ணு வீட போய் பார்க்கறது, அடுத்தது வந்து இந்த மருதாணி வைக்கிறது, அப்புறம் சங்கீத்லாம் சொல்லி இன்னைக்கு ஆமா. வந்து பயங்கரமா களை கட்டுற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். கல்யாணம் வந்துட்டு நமக்கு சொந்தக்காரங்க வீட்டுல நடக்குது அப்படின்னா நம்மளே என்ன பண்ணுவோம்னா புது ஆடை எடுக்கிறதுக்கு போகணும், அதுக்கு மேட்சான என்ன நகை போட்டுக்கலாம் அப்படின்னு பெண்களும் ஆண்களும் வந்துட்டு என்ன மாதிரியான புது ட்ரெஸ் இப்ப வந்திருக்கு, என்ன மாதிரியான ஷூஸ் நம்ம போடலாம் அப்படின்னு வந்து முழுக்க முழுக்க ஒரு மகிழ்ச்சியினுடைய ஆரவாரமா தான் நம்ம வந்து பாக்குறோம். இதுதான் கல்யாணத்தினுடைய நம்ம போக்கா வந்து பார்த்துட்டே இருக்கோம். நிச்சயமா. அதாவது நம்ம திருமணம் சொல்லும்போது நம்மளுடைய அந்த சங்க இலக்கியங்களை நம்மளால தொடாம அப்படிலாம் போயிடவே முடியாது. அதாவது தொடக்கத்துல இப்போ வந்து திருமணம்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கு. என்னன்னா பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் எப்படி வந்து அமைவாங்களோ, இல்ல முன்னாடி காலம்ல எப்படி இருந்தது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தொடக்கத்துல திருமணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சங்க இலக்கியத்துக்கு முற்பட்ட காலம்னு ஒரு காலம் நமக்கு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா பெண் தான் ஆண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க முதல்ல. அதாவது ஒரு இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண் தான் பெண்ணை அப்படி இல்லை, முதல்ல வந்து பெண்கள் தான் ஆண்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப நம்ம தாலி கட்டும் முறை அப்படின்லாம் பேசுறோம். ஆனா வந்து தொடக்கத்துல அப்படின்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த தாலி கட்டும் முறையே கிடையாது. தாலி கட்டும் முறையே வந்து நமக்கு கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு அதன் பிறகுதான் வந்து தாலி கட்டும் முறையே வருது. அதுக்கு முன்னாடி இந்த நூட்கள்ல தாலின்ற வார்த்தையே கிடையாது. மங்கள நாணயற்றுதல் அப்படிங்கிறதே வந்து வேற ஒரு பொருள்ல தான், தாலின்ற பொருள்ல வந்து வரவே இல்லை. அப்படி காலங்கள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போதுதான் அது வந்து தாலி அப்படிங்கிறதுக்குள்ள வருது. அதன் பிறகு இந்த ஆரியர்களுடைய வருகை, கிட்டத்தட்ட ஆரியர்களோட வருகை தான் நம்முடைய பழைய தமிழ் திருமண மரபை மாத்தின ஒரு முறைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆரியர்களுடைய வருகை நமக்குள்ள வந்தப்ப இப்போ வந்து மறுபடியும் எப்படி இருக்குன்னா மறுபடியும் பழைய காலத்துக்கு போறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. என்னன்னா ஒருத்தவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம். ஒரு அந்த ஆரியர்களோட வருகை அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண் தான் பெண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு வரன் வருதுன்னா ஒரு செலக்ட் பண்ற இடத்துல ஆண் இருப்பாங்க, அத சரின்னு சொல்ற ஒத்துக்கக்கூடிய இடத்துலதான் பெண் இருந்தாங்க. ஆனா இப்ப மறுபடியும் வந்து அந்த பழைய நிலைமைக்கு வந்து நம்ம எப்படின்னா பெண்ணும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இன்னைக்கு இருக்கு. அதனால எல்லாரும் வந்து நமக்கு எப்படின்னா அது வாழ்க்கை அமையும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டியதே கிடையாது. பெண்களுக்கும் சம உரிமை அப்படிங்கிற மாதிரி வந்துதான் வந்து வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா திருமண பயம் அதிகமாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரு 30 வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட திருமணம் சொன்னா பயப்படுறாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா 18 அந்த 10 பருவத்துக்குள்ளவே திருமணம் எல்லாம் முடிஞ்சு குழந்தை பேரே கிடைச்சிரும். ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 30 வயசு வந்தாலே திருமணம் சொன்னா ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்குள்ள நானும் அடங்குவேன் அப்படின்னு இருந்தாலுமே பொதுவான ஒரு பார்வையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்? அதாவது திருமணம் எப்படி ஒரு பக்கம் வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியா நம்ம சொல்றோமோ, அதுல வந்து அந்த திருமண பந்தத்துக்குள்ள போற அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரு சின்ன பயம் எப்படியா இருக்குமோ, புது வீடு புது சூழல் அப்படின்றது வந்து இருக்குதான். இதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான நேரத்துல வந்து இப்போ நம்ம பழகி பார்த்துட்டு அப்படியும் வந்து கல்யாணங்கள் வந்து நடக்கதான் செய்யுது. நீங்க ஆரம்பத்துல சொல்லும் பொழுது சங்க காலத்துல எல்லாம் பெண்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு பரஸ்பர காதல், ஒரு பரஸ்பர அன்பு அப்படின்றது இருக்கதான் செஞ்சுது. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வள்ளுவர் சொல்லுவாரு, கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்களும் பார்த்து பேசிக்கிறதுக்கு அப்புறமா வாயால பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆணினுடைய பார்வையும் ஒரு பெண்ணினுடைய பார்வையும் ஒரு புள்ளியில சங்கமிக்கின்ற ஒரு இடத்துல காதல் வந்து மலருது அப்படின்னு. அதனால தனக்கான இணையை ஆண்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க, பெண்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் பிடிச்சாதான் அடுத்ததாக திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள அவன் இணைஞ்சாங்க. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலோ அல்லது அந்த ஆணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலோ அது அதோட முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்துட்டு தண்டவாளத்துல தள்ளி விடுறது, அப்புறம் ஆசிட் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான ஒரு செயல்கள் வந்து அன்னைக்கு நடக்கல அப்படின்றத நம்ம ஆரோக்கியமாக இந்த இடத்துல வந்து நான் பதிவு செய்கிறேன். அப்படி அந்த திருமணம் காதல் தாண்டி அதுக்கப்புறம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை அந்த பெண், அதாவது காதலி, அவ வேற யாரையோ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனா அதை வீட்டுல வந்து சொல்ல முடியல அப்படின்னா அந்த நேரத்துல புதுசா மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னா அவளுடைய தோழி தான் சொல்லுவா, அம்மா இந்த என்னுடைய தோழி இருக்கா இல்லையா, இந்த தலைவி, இவ வந்து வேறொரு பையனை வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்கிறா, அதனால இப்ப புதுசா நீங்க மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வர சொல்றீங்களா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா.
இதுக்கு வந்து அறத்தோடு நிற்றல் அப்படின்னே பேர் உண்டு. ஆமா. அப்போ யார வந்து காதலிக்கிறோமோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றதே ஒரு அற வாழ்க்கை அப்படின்னு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை திருமணம் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு ஒரு இடைப்பட்ட காலங்கள்ல. ஏன் குழந்தை திருமணத்தை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தை திருமணத்துல பையனுக்கும் ஒரு 7 வயசு இருக்கலாம், அல்லது பொண்ணுக்கு வந்து ஒரு 5 வயசு இருக்கலாம். அப்படின்னா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா 7 வயசு குழந்தை ஆம்பளை புள்ள ஒரு மரத்து மேல ஏறும், இல்ல ஏதாவது ஒரு மரத்தை ஏறி அப்படி குதிக்கும் பொழுது ஒரு வேளை தவறுதலாக விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 5 வயது இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை ஒரு கைமை நோன்புக்கு போக வேண்டிய ஒரு சூழல். அப்போ நம்ம அதையெல்லாம் மாத்தி, இல்ல இந்த மாதிரி குழந்தை திருமணம் அப்படின்றது உடல் அளவுல அவங்களுக்கு வளர்ச்சி இல்ல, மனதளவுலயும் வளர்ச்சி இல்ல அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த சூழல்ல நீங்க சொன்னது போல வரதட்சணை அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. அப்போ ஆரம்பத்துல வந்து ஒரு மாட்டை அடக்கி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்னு ஒண்ணு இருந்தது. பரிசம் போடுதல் அப்படின்றது இருந்தது. பரிசம் போடுதல்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் வந்து சீரெல்லாம் கொடுத்து பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாறி போயிடுச்சு. பெண்கள் வந்து சீரு செனத்தி பண்ணி நகை நட்டு போட்டுக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த சூழல்ல இன்னைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். இப்போ நீங்க சொன்னது போல பெண்கள் வந்து இன்னைக்கு தேர்வுல இருக்கிறாங்க. இப்போ 90 கிட்ஸ் எல்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா ரத்த கண்ணீர் விடுவாங்க. அடடா, எங்களுக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த 90 கிட்ஸுக்கு வந்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது, பெண்கள் வந்து நிறைய கண்டிஷன் போடுறாங்க, இங்கதான் வேலையில போகணும், இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், இந்த ஊர்ல தான் இருக்கணும், இப்படின்னு நிறைய கண்டிஷனா இருக்கு, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா, எங்களோட கல்யாணம் எல்லாம் கனவாவே போயிடுமா அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு 90 கிட்ஸ் எல்லாம் சொல்றத வந்து நம்மளால கேட்க முடியுது. அப்போ என்ன வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம இன்னைக்கு வந்துட்டு மரபுல இருக்கிறது அந்த ஜாதக பொருத்தம் பார்த்தல் அப்படின்றது. அந்த ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கல்யாணத்துக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை அப்படின்றவர் அதை விட கொஞ்சம் அதிகமா தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய வந்தாச்சு. இன்னைக்கு பெண்களும் படிக்கிறாங்க, ஆமா, பெண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் சுயமாக சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல அப்போ என்னை விட ஒரு படி கொஞ்சம் அதிகமா சம்பளம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய தேடுதல் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கு. அது வந்து சரியா தப்பா, இதுக்கு வந்து நம்ம ஒரு பட்டிமன்றம் தான் வைக்கணும். கண்டிப்பா. நீங்க சொல்லும் போது வந்து இப்பெல்லாம் பெண்களும் படிக்கிறாங்க அப்படின்னு, ஆனா இப்ப நம்ம சொல்ல போனா பெண்கள் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் தான் இப்ப இருக்கு. ஏன்னா அதிகமா அந்த விகிதாச்சாரம் பார்த்தோம்னாவே நமக்கு ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமா படிக்கிறாங்க, அதிகமாவும் படிச்சிருக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஏற்ற அந்த வரன் படிப்பு விகிதத்துல வந்து மாறுபடுது. ஏன்னா ஒரு ஆண் அதிகமா படிச்சு ஒரு பெண் கம்மியா படிச்சா அந்த ஏத்துக்கிறாங்க, உடனே ஏத்துக்கிட்டு அது போயிடுது. ஆனா ஒரு பெண் அதிகமா படிச்சுட்டு ஒரு ஆண் கொஞ்சம் குறைவா படிச்சா பெண் வீட்டுல ஏத்துக்கிறது கொஞ்சம் சிரமம்னாலும் ஆண் வீட்டுல கண்டிப்பா மறுக்கிறாங்க. நம்மளை விட பெண் வந்து அதிகமா படிச்சுட்டா எங்க வந்து ஆளுமை திறன் வந்து அவங்க கிட்ட போயிடுமோ, அவங்க ஆளக்கூடியவங்களாவும் நம்ம வந்து ஆளப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளிடுவோமோ. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா வந்து ஆண்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து என்னதான் பேசிக்கிட்டாலும் சுதந்திரம் பேசினா இதுதான் உண்மை, ஆண்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, பெண்கள் இல்ல அது வந்து ஒரு சரியான போக்கா இருக்காது. அதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள, குடும்பம் அப்படின்றதே குடு இன்பம், ஆமா, நீ வந்து குடுக்க போற, நான் வந்து குடுக்க போறேன் அப்படின்னு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன குடுக்குறோமோ அதேதான் 100 மடங்கு அதிகமாக்கி கொடுப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம சிலர் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது இவங்க தான் இப்படி இருக்கணும், அதை வந்து மாத்தக்கூடாது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இப்படி இருக்கு. 90s கிட்ஸ் எல்லாம் வந்து நீங்க சொன்னீங்க ரொம்ப பாவம், உண்மையாவே வந்து ரொம்ப பாவம் தான் வந்து இந்த மாதிரிலாம். அவங்களுமே சில விஷயங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கறது என்னோட பார்வை. இப்போ பழைய காலத்துல ஏத்துக்கிட்ட மாதிரியோ இல்ல இப்ப 2K கிட்ஸ் ஏத்துக்கிற மாதிரியோ 90s கிட்ஸ் வந்து சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு போக மாட்டேன்றாங்களோ அப்படின்ற மாதிரியான. ஆனா வந்து இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு. இப்ப வந்து எல்லா ஈக்குவாலிட்டி அப்படின்றதுதான், நீ என்னமோ அதே தான் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே வந்து கண்டிப்பா வந்து கிடையாது. இன்னைக்கு திருமண வாழ்க்கையில பயம் அப்படிங்கறதே வந்து கிடையாது. நீங்க அறத்தோடு நிச்சல் பத்தி எல்லாம் சொல்லும் போது எனக்கு என்னன்னா,
வெறும் தலைவன் தலைவி மட்டும், அந்த தலைவிக்கு வந்து தோழி மட்டுமே அறத்தோடு நிக்காம தாய் செவிலித்தாய்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த தலைவிய வளர்த்தெடுக்கக்கூடியவங்க செவிலித்தாய். அந்த தாயுமே போய் அறத்தோடு நிப்பாங்க, தாய்கிட்ட, அவங்களுடைய ஒரிஜினல் தாய்கிட்ட போயிட்டு நிப்பாங்க. அப்ப பெற்றோர்களே வந்து, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெற்றோர்கள் எதிர்க்கிறாங்க கிடையாது, பெற்றோர்களே அறத்தோடு நின்னாங்க. தாயும் போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்க கணவன் கிட்ட வந்து கேட்பாங்க, நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்றோம். அது என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போச்சு. அதாவது தலைவி வந்து தோழி கிட்ட சொல்லுவா, தோழி செவிலி கிட்ட சொல்லி, செவிலி நச்சாய் கிட்ட சொல்லி, அப்படி போச்சு. இன்னைக்கு நம்ம வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறோம். அப்படியே இன்னைக்கு காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு காதல் திருமணம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து பேசப்படுறது கிடையாது. காதலா எதிர்ப்பு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு 2 திருமணமும், அதாவது காதலிச்சு அவங்களே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல், அந்த மாதிரியான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஏன் திருமணம்னா பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்றோம்னா, இன்னைக்கு நிறைய பேர் திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு காரணம் பயம்தான். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு என்ன நினைக்கிறேன்னா, இப்ப திருமணம் கூட பண்ணிக்கிறாங்க, அந்த குழந்தை அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து குழந்தை பேரு தான் தள்ளி போகுது. கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலதான் வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். அவங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல அதுக்குள்ள அவங்களுக்கு பயமா, என்ன காரணமா இருக்கும்? இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கருத்தரிப்பு மையங்கள் ரொம்ப அதிகமாவே பாக்குறோம். ஒரு தெருக்கு மூளைக்கு முடுக்குல எல்லாம் கூட நம்ம வந்துட்டு இந்த கருத்தரித்தல் மையத்தை பாக்குறோம். அப்போ எங்க வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசி பார்க்கணும். பொதுவா பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கற்பனை, எதிர்பார்ப்பு, இது எல்லாமே அதிகமா இருக்கும். ஆனால்தான் இலக்கியத்துல கூட ஆண்டாளினுடைய பாடலாம் ஒண்ணு வரும். வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி. எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள 1000 யானைகளோட வரணும். அவன் ஒரு யானை மேல வரான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய நட்பு, உற்றார், சொந்தக்காரங்க, இவங்க எல்லாரும் ஒரு யானை மேல உட்கார்ந்து அப்படியே 1000 பேரா ஒரு மாசா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை பாக்குறோம். அதே மாதிரி ஆண்களுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா நீளமான முடி வேணும், நல்லா செக்கச்சவேல்னு இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்து அதுக்கப்புறமா படிச்ச பெண்கள் தான் வேணும் அப்படியெல்லாம் கேட்டு, இன்னைக்கு வந்து படித்த பெண்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்னை விட படிச்சுட்டாளா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம போயிருக்கிறோம். இப்போ இந்த சூழல்ல நான் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு சில பேருக்கு வந்துட்டு ஒரு 25 வயசுல செட்டில் ஆகலாம், சில பேருக்கு 30 ஆகலாம், சில பேருக்கு 35 கூட ஆகலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ 35 வயது முடிந்து இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு எந்த வயசுல ஒரு பெண்ணு கிடைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 32, சில நேரம் 35 கூட கிடைக்கும். பொதுவாக பெண்களினுடைய உடலியல் சார்ந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதவிடாய் அப்படின்றது ஒரு 40 வயசுக்கு மேல கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அப்போ மாதவிடாய் காலங்கள் தள்ளி போகும்போது, அல்லது அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் அப்படின்றது வந்து தள்ளி போகுது. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் முன்கூட்டியே திருமணத்தை வந்து நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா, உடனடியாக ஒரு குழந்தைய வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வேற. இப்போ குழந்தையே வேணாம் நினைச்சா அது வேற. குழந்தை வேணும், ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து காலம் கடந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான சிக்கல்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்போ நான் வந்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அது எந்த வயசு வரைக்கும் அப்படின்ற ஒரு அளவுகோலை வச்சுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு யோசனையா நான் வந்து சொல்லுவேன். அதே போல திருமணம் ஆன உடனே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், குழந்தைய வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு நினைச்சா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கேற்ற அளவுல உங்களுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கியமும் அதற்கான வயதும் உங்களுக்கு இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அது இல்லாத பட்சத்துல இன்னைக்கு வந்து விளம்பரங்கள், உங்களுக்கு 1 மாசத்துல ஆகலையா உடனே எங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல, எல்லாரையும் சொல்ல முடியாது, சில நேரங்கள்ல காசு பறிக்கக்கூடியதாகவும் இந்த கருத்தரிப்பு மையங்கள் மாறி இருக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு சோகமான செய்தி தான். அப்போ ஒரு கல்யாணம் முடிச்ச உடனே வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்க கேட்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுல சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இவங்க வேற விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கறதே ஒரு மன அழுத்தமா மாறிடுமோ அப்படின்றனால நீங்க வந்து சொல்லும் போது நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு சூழலுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால ஒரு கல்யாணம் அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா எங்கேயோ இருக்கிற, இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், கடல்ல இருந்து உப்பு கிடைக்கும். ஆனா அந்த உப்பை ஒரு வீட்டு சமையல் கட்டுலயும் நம்ம பாக்குறோம்.
அந்த சமையல் கட்டுல இருக்கக்கூடிய உப்பு அந்த உணவுல கலந்து ஒரு சுவையா மாறுது. அந்த மாதிரிதான் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆண், எங்கேயோ இருக்கிற ஒரு பெண் ஒரு காதல் வசப்பட்டோ அல்லது பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்டு ஒரு திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்படி நுழையும் பொழுது ஆண் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல இப்படிதான் முறுக்கு மீசையோட இருக்கணும், அவளுக்கு வந்து நீ தலை குனிஞ்சு போயிடக்கூடாது, அதுவும் அந்த மெட்டி போடும் பொழுது அம்மி மேல கால் வைப்பாங்க இல்லையா, அப்பவே சொல்லுவாங்க நீ வந்து விட்டுறாத விட்டுறாத அப்படின்னு பெண்ணுக்கும், அவ காலை போய் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கும் மாறி மாறி சொல்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு உறவுகளினுடைய அழுத்தமும் இன்னைக்கு வந்து கல்யாண வாழ்க்கைக்குள்ள இருக்கு. அதனால மத்தவங்களையெல்லாம் அதுக்குள்ள நுழையறத விட என்னுடைய மனைவிய நான் எப்படி பாத்துக்க போறேன், என்னுடைய கணவன் எனக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்கணும், நான் எப்படி அவங்களுக்கு வந்துட்டு அன்பு செலுத்த போறேன் அப்படின்றதுல கணவனும் மனைவியும் அந்த ஆணும் பெண்ணும் உறுதியா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்றது எதுவுமே சிக்கலே கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு போறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நல்லா படித்து ஒரு பெரிய வேலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னை விட சம்பளம் உயர்வா ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சில நேரம் ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது. ஜாதகம்லாம் பார்க்கணுமா வேணாமா அப்படின்றது அடுத்த கேள்வி. ஆனா அவங்க வீட்டுல ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஜாதகம் பொருந்தல. அடுத்தது ஜாதகம் பொருந்தி வந்தா மாப்பிள்ளையினுடைய வீடு வந்து கொஞ்சம், இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு வேலூர்ல இருக்கிறாங்க. அப்போ ஐயோ வேலூர் வரைக்கும் போகணுமா அப்படின்னு ஒரு சிக்கல். அடுத்தது மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்களா, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, இவங்க வீட்டுல ஷேருன்னு போனா எத்தனை ஷேர் போகும். இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க கல்யாணம் தான் பண்ணிக்க போறீங்களா இல்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டிய பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமே வந்து நமக்கு வந்துருது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அன்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண் கிடைக்கிறாளா, நம்மளை அரவணைச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கிறானா அப்படின்ற அளவுல பார்த்தாங்க அப்படின்னா கல்யாணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக மாறும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமா நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப சொன்னீங்க, அதாவது ஒரு பெண்ணு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க எத்தனையோ பிரியும்னு பாக்குறாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பெண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னாலே அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா எதனா ஒண்ணுன்னா எல்லாரும் பாத்துக்கணும், அப்ப நிறைய பேர் இருக்கணும் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு தான் பார்த்துதான் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே அப்ப 10 பருவம் நம்ம ஏற்கனவே சொன்னாலும் 10 பருவத்திலேயே திருமணம் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப இப்ப அடிக்கடி இப்போ நம்ம நினைச்சா போயிட்டு அப்பா அம்மாவை பாத்துக்கலாம், நினைச்சா நம்ம வீட்டுக்கு போலான்ற வழக்கம் முன்னாடி கிடையாது. ஆனா அப்பவே அந்த திருமண முறிவு அப்படிங்கிறது கிடையாது, அதிகமா பெரும்பாலும் கிடையாது. என்னதான் வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்தாலும் இதுதான் நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்துதான் வாழணும், அடுத்து நமக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளே எல்லாத்தையும் இன்னொன்னு வந்து நம்ம அந்த திருமண முறிவை நம்ம மட்டுமே முடிவு பண்ணிடவே முடியாது. அப்ப இருந்த காலகட்டங்கள்ல சொல்றேன், நான் முறிவுல வரணும் அப்படி எனக்கு என்னமோ முறிவு இருந்த மாதிரி ஒரு இது இல்ல, அப்படியே இருந்தாலும் அதை சொந்த மொத்த பேரும் சேர்ந்துதான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனா இப்ப வந்து பாக்குறத விட எல்லாரையும் நம்ம வந்துட்டு இவங்களுக்காக வாழ்ந்தோம் அவங்களுக்காக வாழ்ந்தோம், இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இப்படியான ஒரு மனநிலை இருந்தது. இன்னைக்கு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வந்துட்டு. ஆனா இப்ப வந்து நிறைய திருமண முறிவுகள் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம், அந்த சுதந்திரம் தான் காரணமா அமைஞ்சிருதா அப்படிங்கிறதுதான். இல்ல நம்ம வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்குள்ள இணையிற ஒரு நிகழ்ச்சியின் போது இதை வந்து நம்ம பேசணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் அதாவது இந்த பரஸ்பர அன்பு தான் இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அது வந்து ஒரு இடத்துல மீட் ஆகாம போகும் பொழுது 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது அப்படின்றது ஒரு நல்ல செயல்பாடு. இதைத்தான் நம்ம சைக்காலஜி ரீதியாக கூட உளவியல் ரீதியாக என்ன சொல்றோம் அப்படின்னா உட்கார்ந்து பேசுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். நம்ம வந்து உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறோம். அந்த இடத்த அதுக்கான ஒரு டைமை வந்து இன்னைக்கு இளம் தலைமுறையினர் வந்து குறிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதான். அதை விட்டுட்டு வந்து ஈகோ வந்து தூண்டி விடுற ஒரு வேலையை வந்து நம்ம நிச்சயமா பார்க்கவே கூடாது. இப்போ வீட்டுல பெரும்பாலும் மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீ ஆம்பளடா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வாக்கியங்கள் வந்து இன்னைக்கு பெண்களை வந்து ரொம்பவே காயப்படுத்துது. இப்ப எப்படி வந்து ஒரு 40 வயசுக்கு மேல பெண்களுக்கு வந்து உடலியல் சார்ந்த ஒரு மாற்றம் இருக்கோ அதே போல இன்னைக்கு வந்து ஒரு உணவு முறை, அப்புறம் ஆண்கள் உடுத்தக்கூடிய அந்த ஆடைகள், இதன் வழியாக ஆண்களுக்கான ஒரு மலட்டுத்தன்மையும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்போ இந்த சூழல்ல
நமக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக, நமக்கு அன்பு செலுத்துறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்களே அப்படின்னு கொண்டாட வேண்டிய தருணமாக இன்னைக்கு நம்ம மாத்தி பார்க்கணும். அப்படி வந்து மாத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றமாக வந்து உருவாகும். ஏன் வந்து நம்ம திருமணத்தின் மீது இவ்வளவு கவனம் வைக்கிறோம் அப்படின்னா, அடுத்ததாக வரக்கூடிய குழந்தைகள் யாரை நம்பி இந்த பூமிக்கு வராங்க? அவங்க அப்பாவையும் அம்மாவையும் நம்பிதான் இந்த பூமிக்கே வராங்க. அப்படி வருகின்ற பட்சத்துல அவங்க அப்பாவையும் அம்மாவையும் குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்துல நம்மளும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு கட்டத்துல நமக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்போ அப்பா அம்மா எப்படி வந்து தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்து காட்ட வேண்டும். அதனால இப்போ நீங்க சொன்னது போல இன்னைக்கு வந்து விட்டு கொடுத்தல் அப்படின்றது இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு வந்து காரணம் பெண்கள் தான் அப்படின்னு ரொம்ப ஈஸியா அந்த பாலை அப்படி மேல போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இத்தனை வருஷமா பெண்கள் வந்து விட்டு கொடுத்துட்டு போனாங்க இல்லையா? நான் கேக்குறேன், இனிமேல் ஆண்கள் தான் விட்டு கொடுத்துட்டு போனா என்ன? கண்டிப்பா மாத்தி யோசி அப்படின்ற மாதிரி மாத்தி கேட்டா இதுக்கு வந்து பதிலே முடிவே கிடையாது. அதனால ஒரு பரஸ்பரம் அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிறது அப்படின்றது கல்யாணத்தினுடைய அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ரொம்ப அச்சாணியா இருக்கு. ரொம்ப நான் பாக்குறேன், ரொம்ப தேடுறேன் அப்படின்றத விட நமக்கான நபர் இவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம மனசு சொல்லிடுச்சு அப்படின்னா அந்த பந்தத்துக்குள்ள நம்ம போறது அப்படின்றது ஒரு நல்ல இது. எதுக்குமே ஒத்து வரல அப்படின்னு சொன்னா அது வேற. அதை வந்து நம்ம உட்கார்ந்து பேசுவோம், மற்றவங்களோட பெரிய பெரிய அறிஞர்களோட உட்காந்து பேசலாம், இல்ல நம்ம மனசுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்றவங்களோட வந்து நம்ம பேசிக்கலாம். ஆனா ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்றது அடுத்ததாக வரக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நம்முடைய தலைமுறை விட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால வள்ளுவர் கூட சொல்லுவார், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தில் மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நம்மளை விட நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய பிள்ளைகள் வந்து அறிவாளர்களாக இருக்கிறது அப்படின்றது சமுதாயத்திற்கே நன்மைன்னு எப்படி இருக்க முடியும்? நம்ம பசங்க அறிவாளியா இருந்தா நமக்கு தானே பயன் அப்படின்னு கேட்டா இல்ல. அவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கொடுக்கலாம், அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். அதனால அது சமுதாயத்துக்கே மிகப்பெரிய ஒரு பயன்தான். இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு திருமணங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அதுக்காக தான் இதயம் மேட்ரிமோனி ஒரு அதாவது திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடிய மணமகளுக்கும் ஏற்றதான ஒரு திருமண தகவல் மையமாக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா மேம். அதாவது வந்து இருமனம் இணையறது தான் திருமணம் அப்படின்னு நீங்க தொடக்கத்திலே வந்து சொன்னீங்க. அதுல வந்து வெறும் 2 மனம் இணைஞ்சிட்டா மட்டும் தானா அப்படின்றது கிடையாது. அதுல நிறைய இருக்கு. அதாவது விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது முக்கியமான. இன்றைய காலகட்டத்துல நிச்சயமா விட்டு கொடுத்து போனாதான் வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு, சும்மா நம்ம அக்கா தங்கச்சி உறவு, அப்பா அம்மா உறவு அப்படிங்கிற உறவுக்குள்ளவே நம்ம விட்டு கொடுத்து போனாதான் அது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல அப்போ வந்து நம்ம அந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான் நமக்கு கடைசி வரலையும் அப்படின்னு இருக்கும்போது அதுல விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது வந்து இன்னும் தவறான ஒரு விஷயம் வந்து கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பான பணியை தான் நீங்க சொன்ன மாதிரி இதயம் மேட்ரிமோனியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு வந்து இதுல குறிப்பா சொல்ல போனா பதிவு கட்டணமே கிடையாது இதயம் மேட்ரிமோனியில. இதுலயும் பெண்களுக்கு சலுகை அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பெண்களுக்கு வந்து கட்டணம் கிடையாது. இதயம் மேட்ரிமோனியில பதிவு பண்ணி உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்க வந்து ரொம்ப சிறப்பாவே வந்து தொடங்கலாம். நிச்சயமா இந்த திருமணம் அப்படின்றது வந்து ஒரு சமுதாயத்திற்கான ஒரு பணியா வந்து பார்க்கணும். அடுத்ததாக வந்து இந்த ஈகோன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து 2 தரப்புலையுமே வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும். இதே போல வந்துட்டு நான் பையனை பெத்தவ அப்படின்னு சொல்லி மாமியார் கொடுமை எல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமணங்கள் வேற மாதிரியான ஒரு இடத்துலதான் போய் முடிஞ்சிடும். அதனால இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சங்க இலக்கிய பாட்டு வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான அடிப்படையான இலக்கியம் எது அப்படின்னா, யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி எரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது சமீபத்துல வந்த ஒரு படத்துல கூட ஒரு பாட்டாவே வந்தது. அதாவது எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் இது வரைக்கும் பார்த்ததில்ல, எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஏன் நீயும் நானே கூட பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அன்பு வசத்தால ஒண்ணு ஆயிட்டோம். இப்போ அவங்களும் வந்து சம்மந்தி ஆயிடுவாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மழை நீர் மண்ணுல வந்த உடனே அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப மாறுது இல்லையா, அதை போல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல செம்புலம் அப்படின்னு சொல்றதுனால செம்மண்ல கலந்த மழை நீர் அப்படின்னு சொல்லி பொருள் எடுக்கிறாங்க. அப்படி இல்ல, நம்ம மண்ணுல வந்து 3 வகை இருக்கு: வன்புலம், மென்புலம், செம்புலம்.
வன்புலம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணை தோண்டிட்டு மறுபடியும் அந்த மண்ணை கொட்டி மூடணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு மிச்சம் இருக்கும். இது வன்புலம். இதே நம்ம அந்த மூடும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு அந்த பள்ளத்துல குறைவா இருந்ததுன்னா அதுக்கு மென்புலம்னு பேரு. ஆனா செம்புலம்னா என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம மண்ணை தோண்டி இருக்கிறோம், மறுபடியும் அதே மண்ணை கொண்டு அதை மூடுறோம் அப்படின்னு சொன்னா குறையவும் குறையாது, கூடவும் கூடாது, சமமாக இருக்கிறது எதுவோ அதுதான் செம்புலம். அந்த மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சமமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். நம்முடைய தமிழ் சமுதாயமும் அப்படித்தான் வளர்ந்திருக்கு. அப்படியான ஒரு நல்ல சமுதாயத்தை தான் ஆணும் பெண்ணும் சரிபாதி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, ஆணும் பெண்ணும் அதே அளவுல அன்பை பரிமாறிக்கும் பொழுது அந்த திருமணங்கள் வெற்றியில் முடிகின்றன. இப்போ இந்த பரஸ்பரம் சமமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையில ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போயிடும். அந்த வேறு மாதிரியான வாழ்க்கை இன்னைக்கு லிவிங் டுகெதரா மாறி இருக்கு. இது சரியா தப்பா? லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்களுக்கு சட்டபூர்வமான அனைத்து உரிமைகளும் இருக்கா, ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த லிவிங் டுகெதர் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இப்போ லிவிங் டுகெதர்ல 2 பேர் இணைஞ்சு இருக்கிறாங்க. அவங்க குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை யார் வளர்ப்பாங்க? இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் நிறைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த லிவிங் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு வாழ்றோம் அப்படின்னா அதை சமுதாயத்துல அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியுதா? அதற்கு சமுதாயத்துல உண்மையிலேயே அங்கீகாரம் இருக்கா? அங்கீகாரம் கொடுக்கணுமா வேணாமா? இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு திருமண வாழ்க்கை தோல்வி அடையும் பொழுது, இல்ல திருமண வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் பொழுது, இல்ல திருமண வாழ்க்கை கசக்கும் பொழுது அதை தாண்டிய இன்னொரு வாழ்க்கை முறை வருது. அந்த வாழ்க்கை முறை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்குமா? அதை தாண்டி குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்குமா? எங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த இடத்துல ரொம்ப வருத்தத்தோட தான் நான் சொல்லிக்கிறேன், வன்முறைகள் வெடிக்கும். அதனால ஒரு ஆரோக்கியமான அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஒரு சமுதாய கட்டமைப்பின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்ம லிவிங் டுகெதர் வாழ்றது அப்படின்றது அவரவர்களுடைய சொந்த தேர்வு. அதை நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல. ஆனால் அதனுடைய பாதிப்பு என்னவா இருக்கு அப்படின்றத குறைந்தபட்சம் புரிஞ்சுட்டு தான் அதுக்குள்ள போகணும். அப்படி போனதுக்கு அப்புறமா அதுல எனக்கு ஓரளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியில வர்றது, அதை வச்சு இன்னொருத்தரை சட்ட ரீதியாக காயப்படுத்துவேன்னு நினைக்கிறது, இது தேவையில்லாத வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால திருமணம் அப்படின்றது ஒரு அழகான பந்தம். அந்த பந்தத்துக்கு அன்பும் நம்பிக்கையும் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு தேவை அப்படின்னு நான் தீர்க்கமா நம்புறேன். கண்டிப்பா மேம். அதாவது திருமணங்கிறது ரொம்ப அழகான பந்தம், உண்மைதான். அது ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படி அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அது அழகா நம்ம கொண்டு போறதுலதான் அது அழகா நம்ம வச்சுக்கிறது. எவ்வளவு நாள் அதை நம்ம பாதுகாப்பா வைக்கிறோமோ அவ்வளவு நாள் அது நம்ம கூட நல்லபடியா இருக்கும், நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. திருமணம் அப்படிங்கிறது இதயம் மேட்ரிமோனியிலயும் நிச்சயிக்கப்படுறதுதான். அதனால நீங்க கண்டிப்பா இதயம் மேட்ரிமோனியில உங்களுக்கு தேவை வரன் அப்படின்னா உங்களுடைய பதிவுகளை நீங்க தாராளமா பதிவு பண்ணிக்கலாம். நம்ம கண்டிப்பா அந்த திருமண உறவு பற்றிய நிறைய விஷயங்களை இன்னொரு நிகழ்ச்சியிலேயே நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை கேட்டும் ரசித்தும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியின் முடிவிற்கு முன் ஒரு சிறிய செய்தி. நம் இதயம் மேட்ரிமோனியலில் பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு பயின்ற பெண் வரன்கள் வரவேற்கப்படுகின்றன. பெண் வரன்களுக்கான பதிவு கட்டணம் முற்றிலும் இலவசம். உங்கள் திருமணம் எங்கள் எண்ணம். மற்றொரு இதயம் மேட்ரிமோனியலின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அக்ஷயா. பொண்ணுக்கு மாப்பிளையும் மாப்பிளைக்கு பொண்ணும் தேடி கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா? கவலையை விடுங்க, உங்க கஷ்டத்தை குறைக்க உதயமாகிருச்சு நம்ம இதயம் மேட்ரிமோனியல். இவங்களுக்கான வரன் தான் இருக்கு, அவங்களுக்கான வரன் தான் இருக்கு, அதுக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கணும், இப்படி எந்த விதிமுறையும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கான வரன்கள் நம்ம இதயம் மேட்ரிமோனியல்ல இருக்கு. வரன் அமைச்சு தரது மட்டும் இல்லாம உங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் குறைஞ்ச செலவுல பண்ணி தராங்க. சிங்கிளா வாங்க, கப்புலா போங்க.